மாவட்டத்தில் ஃபுல்லாக சரியான மழைங்க. அதனால் நெல் பயிரெலாம் மொத்தமாக சேதம் அடைஞ்சிச்சு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தானே செய்யும். 3 மாதம் உழைப்பு இல்லை, உடனே வந்து மழை வந்ததுன்றது தற்செயல், சரிங்களா? அதுக்காக ஆட்சியாளர்களை குற்றம் சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கிட்ட நான் தான் சொல்லுவேன். அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுமே அங்கே இருக்கிற எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாமே அவங்க செஞ்சுட்டு தானே இருக்காங்க. இதை போய் ஸ்டாலின் தான் போயிட்டு மழையை வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரா? கிடையாது. இல்லை, சும்மா நேற்று நியூஸை பார்க்குறேன், எல்லாத்துலேயுமே ஸ்டாலின் மதுரைக்கு போகல, தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக ஆய்வு மேற்கொள்ளலை. யார் சொன்னால் மேற்கொள்ளலைன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ எல்லாரையுமே உள்ளே நின்று இறங்கி வேலை பார்க்க தான் சொல்லியிருக்காங்க. சும்மா தெரியாமல் எல்லாத்தையுமே சும்மா வாய் ஜோக்கில் அடிச்சு விடுறது எதுவாக இருந்தாலும். இப்போது 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தென் மாவட்டத்தில். அங்கே செய்யாத நலத்திட்ட உதவிகளே கிடையாது, அவ்வளோ செஞ்சிட்ருக்காங்க. நான் எதுனே தெரியாத இந்த கமெண்ட் பாக்ஸ் பார்த்தா அப்பா சாமி படிக்கிறதுக்கே அருவருப்பாக இருக்குது. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுமே அங்கே இருக்கவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவர் போயிட்டு அவர் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மாவட்டத்தையும் தான் பார்க்கணும், அந்த ஒரு மாவட்டத்தை மட்டுமா பார்ப்பாங்க? சென்னையில் கூட வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு 2016. வருஷம் மழை வரதான் செய்யும், அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சென்னையில் சும்மா சூப்பராக எங்கேயுமே தேங்காத அளவுக்கு சூப்பராக திமுக அரசு சூப்பராக சிறப்பான முறையில் ஒரே ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்காத சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது இங்கே பாருங்கள், தண்ணி தேங்குதுன்னா அது ஏரியில் கட்டின வீட்டுக்கெலாம் தண்ணி தேங்குறதுக்கெலாம் இல்லை. இங்கே மடிப்பாக்கும் இந்த ஆலந்தூர் சைடெலாம் அவ்வளோ தண்ணி நிற்கும். இப்போலாம் விட்டு தண்ணி கூட நிற்கல, எல்லாமே வெள்ளத்தில் ஓடையில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. உடனே கமெண்ட் பாக்ஸை அசிங்கமாக கமெண்ட் பண்ணால் திரும்பி ரிட்டன் நானும் பண்ண போகிறேன்.